சாந்தி. 21/9/2025 பாபாவின் முரளியின் ஸ்லோகம்: ஒரு புனித அன்னமாகி குறைபாடு என்ற கூழாங்கற்களையும் கற்களையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு நல்ல தன்மை என்ற முத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் அன்னப்பட்சியானது கற்களை ஒதுக்கிவிட்டு முத்துக்களை மட்டும் பொறுக்கும் என்பது அதனுடைய சிறப்பியல்பு என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது அது ரூபமானமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பிராமண வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாயின் எப்பொழுதும் குறைகளை விட்டு நிறைகளையே பார்ப்பதற்கின்ற ஒரு கண்ணாடியை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மா சிவபாபா எப்பயுமே ஒவ்வொரு குழந்தையினுடைய சிறப்பியல்புகளை பார்த்து அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். அவை ஒவ்வொரு விடயத்திலும் குறையும் வரை இருக்கும், நிறையும் இருக்கும். நாங்கள் நிறைந்தவர்களாகித்தான் சத்திய யுகத்துக்கு போகின்றோம். மற்றும் நாங்கள் மற்றவர்களுடைய சிறப்பியல்புகளை அல்லது நிறைவை பார்த்து அவர்களை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அல்லது மெச்சும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் வருகின்றது, ஊக்கம் வருகின்றது, உற்சாகம் வருகின்றது. அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது. ஆனால் எப்பயுமே நாம் மனது உடைந்து போகின்ற அல்லது மனசு நொந்து போகின்ற மாதிரியான ஒரு குறைவான வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை, இல்லாவிட்டால் தரக்குறைவான உணர்வுகளை கூட நாங்கள் பயன்படுத்தும் பொழுது, அதாவது குறைகளை நாம் சொல்லலாம், ஆனால் அதை சரியான உணர்வுடன் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அதையே நான் சதா பார்த்து கொண்டு அதை பற்றி நான் மற்றவர்களுக்கும் கூறிக்கொண்டு அந்த சிந்தனைகளை நான் கொண்டிருப்பேனாயின் நானும் அவ்வாறு குறை கொண்டவனாக மாறிவிடுகின்றேன். என்ற இந்த சகவாசத்திலே நான் இருக்கின்றேனோ அந்த சகவாசம் என்னை நிறைமூட்டுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய சிறப்பியல்புகளை அல்லது நல்ல உணர்வுகளை தான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா மனுஷரிடமிருந்தும் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். குறைகளை நான் பார்ப்பதன் மூலம் எனக்கு நன்மை நடக்கப் போவதில்லை, எனக்கு சந்தோஷம் வரப்போவதில்லை, எனக்கு உற்சாகம் வரப்போவதில்லை, எனக்கு நிம்மதியும் கூட வரப்போவதில்லை. ஆகவே இதை பார்ப்பதால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன லாபம் இருக்கின்றது? ஒரு கட்டிக்கார வியாபாரி தனக்கு ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்தால் அதில் ஒரு நன்மை இருக்கணும் என்று நினைப்பார். அதன் அடிப்படையில் தான் அவர் என்ன செய்வார்? அந்த வியாபாரத்தை செய்வார். ரெண்டியும் அந்த வியாபாரத்தை செய்ய மாட்டேன், அவருக்கு அதில் லாபம் இருக்காது. அதுபோல தான் நாங்களும் ஏதாவது ஒரு பணியை அல்லது விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் நல்ல நோக்கத்தில் செய்ய வேண்டும். அப்படின்னு சொன்னால் இது கடவுளுடைய பணியாகவே எப்படி இறைவனங்களை பார்க்குறாரோ அதனால் அந்த ஆக்கபூர்வமான கண்களைத்தான் நாங்கள் வைத்து பயன்படுத்துவோம். அப்பொழுது எங்களுடைய வியாபாரம் சிறந்ததாக அமையும். பொருளை விற்பனை செய்யும் பொழுது அதிலே அவர் எவ்வளோதான் அது தர குறைவாக இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்லித்தான் அதை விற்கிறதுக்கு பார்ப்பார். அப்போ தான் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இயல்பாகவே அவர்கள் அந்த பொருட்களை எல்லாம் வைக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது அவனுடைய கண்ணில் பட்டு அடையாளம் அல்லது அதில் ஏதாவது குறை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அதை வைத்து கொடுக்குவார். இல்லாவிட்டால் நல்லதை சொல்லி அவங்க விற்பாங்க. அது மாதிரி அப்படி நிறைய வியாபாரம் செய்வர் பணக்காரர் செல்வந்தராகின்றார் போல நாங்களும் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நிறைகளை பார்க்க எங்களில் நிறைய அதிகரிக்கும். அதாவது நல்ல சிறப்பியல்புகள், நிறைய நல்ல பண்புகள் எங்களை அதிகரிக்கும். இப்போ இயல்பாகவே எங்கள் ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். என்னென்ன ஆசீர்வாதம் நிறைய இருக்கும். நாங்கள் செல்வத்தை நிறைய வச்சிருக்கிற மாதிரி தான் அவை எனக்கு நிறைய என்னுடைய மனது நிறைந்திருக்கும். அதை நான் ஆசீர்வாதமாக அனுபவம் செய்வேன். அந்த இதுகளெல்லாம் லேசாக வச்சிருக்கும், நான் சுவையற்று இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் குறைய பார்க்கும் பொழுது
அந்த குறையை நான் உள்ளெடுத்து கொள்ளும் பொழுது நானும் ஒரு பலவீனமானவராக வருகின்றேன். எப்படி ஒரு நோய் கிருமி என்னிடம் சொட்டும் பொழுது சரீரத்துக்கு உடலுக்கு நோய் வருகின்றதோ அவ்வாறு உடலுக்கு நோய் வந்தவுடனே நான் ஒரு பலவீனமானவளாக ஆகிவிடுகிறேன். அவ்வாறு தான் நான் குறையை பார்க்க பார்க்க என்னிட்ட இருக்கிற பலமும் இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த குறையை நான் உள்ளெடுத்து கொள்கிறேன். நானும் அந்த குறைபாடு கொண்டவராக ஆகிவிடுகிறேன். ஏற்கனவே நான் இருந்த நல்ல குணங்களையும் நான் இழந்து விடுகிறேன். அதனால தான் நாங்கள் குறைகளை பற்றி பேசுகின்ற சகவாசத்தில் இருந்து கூட எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆக்கபூர்வமான அல்லது அன்னங்களைப் போல முத்துக்களை பொறுக்கி எடுக்கின்றவர்களின் சகவாசத்தில் தான் எங்களை வைத்து கொள்ள வேண்டும். இதன் மூலம்தான் நம்மளுடைய சந்தோஷம், அமைதி, திருப்தி, உற்சாகம் அனைத்தும் அதிகரிக்கும். பிராமண வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் ரகசியம் இந்த அன்னத்தை போல முத்துக்களை பொறுக்கி எடுக்கின்றது. அதாவது நல்லதை மட்டும் பார்க்கின்றது. ஒரு விஷயத்திலையுமே நல்லதை மட்டும் பார்க்கின்ற ஒரு மனப்பாங்கு அல்லது கண்ணோட்டத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அல்லாவிட்டால் எங்களால் இந்த சந்தோஷமாக இருக்க முடியாது. மற்றது என்னுடைய முன்னேற்றம் தடைப்படும், எனக்கு ஆசீர்வாதமும் கிடைக்காது. பாபா எங்களை இப்படித்தான் இருக்க சொல்கிறாருன்றது அவருடைய வழிகாட்டலும் கூட. அதை கடைபிடிக்கிறதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். மற்றது எவ்வளோ தூரம் நாங்கள் ஒரு அன்னப்பச்சி போல இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் எல்லாராலையும் நேசிக்கப்படுவோம், எல்லாரையும் புகழப்படுவோம், உலகத்தாலே ஒரு புகழ தகுதி வாய்ந்தவராக வருவோம். எப்பயுமே புனிதமானவர்களாக தூய்மையானவர்களாக இருப்போம். அவை எங்களால் நிறைய மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அவை நாங்கள் எப்பயுமே இந்த குறை பார்க்கின்ற கண்ணாடி அகற்றி நிறை பார்க்கின்ற கண்ணாடி அணிந்து கொள்ள வேண்டும். என்ன சிலருக்கு எல்லா விஷயத்தையுமே எப்பயுமே குறை பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கு. அது இருக்கின்ற 90 விதமான நன்மைகளால் 10 வீதம் இருக்கின்ற அந்த கூடாததைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படியான அது ஒரு சம்ஸ்காரமாக மாறி விடுகிறது எல்லா விடயத்திலையும். அவரால் ஒரு நாளும் திருப்தியாக இருக்க முடியாது. என்ன அவர் எப்பயுமே குறை சொல்லப்படியா அந்த ஆத்மாக்குள்ள திருப்தியே வராது. நாங்கள் இப்படி ஒரு நிறைவான விடயங்களை மட்டும் பார்க்கிறேன், நிறைய மட்டும் சொல்கின்றேன், அதை பற்றி புகழுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தோம்னா எப்பயுமே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுமாவே நான் ஒரு நாளும் சோதித்து பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நான் இன்றைக்கு எல்லாத்தையுமே நல்ல ஆக்கபூர்வமான கண்ணால் பார்த்தேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் தூய்மையான ஆத்மா. எனது எண்ணம், வார்த்தை, தொடர்புகளில் நான் தூய்மையை கடைபிடிக்கின்றேன். நான் அதி உயர்ந்த தந்தையின் குழந்தை. நான் அதி உயர்ந்த ஆத்மா. மேன்மையான எண்ணங்கள், ஞான பொக்கிஷம், சக்தியின் பொக்கிஷம், நற்குணங்களின் பொக்கிஷம் போன்றவற்றை நான் தந்தையிடமிருந்து பெறுகின்றேன். இவை அழிக்கப்பட முடியாதது. நான் நினைவு சக்தியால் இவற்றை சேமிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளியாகி அழியாத பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்கின்றேன். தந்தையுடனான உறவு முறைகளூடாக நான் அவர் மீது அதிக நினைவை கொண்டிருக்கின்றேன். சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதன் மூலம் நானும் திருப்தியாக இருந்து
மற்றவர்களும் திருப்தியாக இருப்பதை நான் உணர்கின்றேன். இந்த நேரம் மேன்மையான செயல்களை செய்வதற்கான நேரம். நான் என்று கூறும் போதெல்லாம் நான் ஒரு ஆத்மா என்று நினைக்கின்றேன். எனது என்று கூறும் போதெல்லாம் எனது பாபா என்று நினைவு செய்கின்றேன். ஆத்மா என்ற விழிப்புணர்வில் இருந்து நான் எனது சுயமரியாதையில் நிலைத்திருக்கின்றேன். இத்தகைய ஸ்திதியில் நான் இருப்பதால் ஏனையோருக்கும் மரியாதை வழங்குகின்றேன். நான் சந்தோஷம் என்ற செல்வத்தை பெற்றுக்கொள்கின்றேன். சந்தோஷம் என்ற ஆரோக்கியத்தை கொண்டிருக்கின்றேன். நானும் சந்தோஷமாக இருந்து ஏனையவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் தீர்வுகளின் சொரூபமாக இருக்கின்றேன். பாபாவின் இதய சிம்மாசனம் எனது உரிமையாகும். ஊக்கம், உற்சாகம், தைரியத்தை நான் கொண்டிருக்கின்றேன். இதன் மூலமாக நான் இரட்டை சேவை செய்கின்றேன். நான் கருணை நிறைந்த ஆத்மா. ஓம் சாந்தி.